பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுப்பாருன்னு பார்த்தா தேசத்துக்கு வார்த்தை கொடுத்தாருன்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்றைக்கு தேசத்துக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரானால் நமக்கும் கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்காரு. அந்த தேசமே இந்த இடத்துல உங்களோட பெயரை போட்டுக்குங்க. பெயரை போட்டு பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க, சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிற நான் தேசமே என்ற வார்த்தையில எஸ்தர் நீ பயப்படாதே, எஸ்தரே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே பயப்படாதீங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த பயப்படாதே என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 365 வார்த்தைகளுக்கு மேலே இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க. இன்றைக்கு பயப்படா எத்தனையோ காரியங்களை குறித்து, ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கோம். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து தான் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மளோட தான் கர்த்தர் பேசுகிறார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, உங்களோட தான் பேசுகிறாரு, உங்கள் குடும்பத்தாரோட தான் பேசுகிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. பயப்படாதீங்க சகோதரியே, நீங்கள் பயப்படாதீங்க. சகோதரன், நீங்கள் பயப்படாதீங்க. படிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் படிப்பு காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மளோட கூட உண்டுங்க. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே, எனக்காய் பெரிய காரியங்களை செய்கிறுடைய பிள்ளை நான். எனக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார்? உங்களுக்கு செய்யாமல் நம் தேவன் யாருக்கு செய்வாருங்க? ஹல்லேலூயா. பயப்படாதீங்க சொல்லுங்க. ஆத்துமாவே நீ பயப்படாதே. எத்தனையோ காரியங்கள் எண்ணங்கள்ல நினைவுகளில் சில காரியங்கள் தோன்றும் போது, யோசிக்கும் போது, பேசும்போதே இனம் புரியாத ஒரு பயம், ஒரு விதமான பயம். பிள்ளைகளோட படிப்புக்கு என்ன செய்வேன்? பிள்ளைகளோட திருமண காரியத்தை குறித்து என்ன செய்வேன்? கணவரோட ரட்சிப்புக்கு என்ன செய்வேன்? ஒவ்வொரு மாதமும் வீட்டு வாடகைக்கு என்ன செய்வேன்? ஒவ்வொரு மாதம் குடும்பத்துக்கு உண்டான செலவுகள், எல்லா பண தேவைகள், பொருள் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன்? எத்தனையோ காரியங்கள், நகை அடமான வச்சு, வீடு அடமான வச்சு, எத்தனையோ பேர்கிட்ட கடன் வாங்கி வெக்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உன்னதமான தேவன் உங்களோட கூட உண்டு. அவர் வானத்துக்கு பூமிக்கு சர்வலோகத்துக்கு ஆண்டவர். உங்கள் சூழ்நிலையே, உங்களை அங்கலாய்ப்பு உங்கள் உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், குடும்பத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம். அன்பு தகப்பனாம் இயேசு கிறிஸ்துவு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அவர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர் ஒடுக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் விட்டு, அன்பு தகப்பனே, உன் பிள்ளையா நான் இருக்கிறேனப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த பயங்கள் மாறணுமப்பா. ஒவ்வொரு நாளும் போயிடுது, ஒரு யுகம் போல தெரிகிறதப்பா. அப்படி எத்தனையோ தவிப்பின் மத்தியில், சஞ்சலத்தின் மத்தியில் இருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. அந்த பயத்தை மாற்றிட்டு என்ன செய்யணுமா? மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் சொல்றார், சந்தோஷமா இருங்க. எஸ்தர், நீங்க சந்தோஷமா இருங்க. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, எஸ்தர் நீங்க சந்தோஷமா இருங்க. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே எஸ்தர், சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு உங்களை பேர் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் என்ன பண்ணாராம்? முழுமையாக களி கூறுங்க, சந்தோஷமாக இருங்க, முழுமையா களி கூறுங்க. வேதம் அதான் சொல்லுது, மகிழ்ந்து களி கூறுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷமா இருந்து களி கூறுங்க, முழுமையா களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய செயல்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். பெரிய செயல்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காய் எனக்காய் வானத்தை பூமி உண்டாக்கணும் கர்த்தர். அவர் மனுஷன் சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எதையும் உண்டாக்கலைங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்காய் உண்டு பண்ணின கர்த்தர். அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் யாவற்றையும் உண்டு பண்ணின கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய பலத்த செயல்களை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய பலத்த காரியங்களை, நீங்கள் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பதே நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை தம்முடைய ஜனங்களுக்காய் இரண்டாய் பிளந்தவர், நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவள் இரண்டாய் பிளந்தவராம் ஆண்டவரை குறித்து நம்ம பாட்டு பாடுறோம். ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் நதி, கரை புரண்டு ஓடி வருகிற அந்த யோர்தான் நதி
பின்னிட்டு குவியலாய் நின்றதுங்க. யாருக்காய்? தம்முடைய ஜனங்களுக்காய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை, பெரிய காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்காக செய்த கர்த்தர் அவர். இன்றைக்கு அவருடைய ஜனமா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் பெரிய செயல்களை, பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமே. ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படி 10 வாதைகளை எகிப்துக்குள்ள கர்த்தர் அனுப்பினார். ஓங்கி புயல் கொண்டு பலத்தை கரக்கொண்டு தம்முடைய வல்லமையான கரத்தினால் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்த கர்த்தர் அவர். அவருடைய பெரிய காரியங்கள், அதெல்லாம் பெரிய காரியங்களை யாருக்காய்? தம்முடைய ஜனங்களுக்காய், எனக்காய் என் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இனிமேலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமே. எல்லா பயத்தை தூக்கி போடுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை சொல்லும்போது இருதயத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், என் வாழ்க்கையில் முன்னே செல்கிறார், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் முன்னே செல்கிறார். எனக்கு முன்பாக செல்கிற கர்த்தர் அவர். அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்கிறது. நான் மகிழ்ந்து களி கூறினா மட்டும் போதும். கர்த்தர் எனக்காய் பெரிய செயல்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நான் செய்ய வேண்டியது என் கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நித்தமும் தேடும்படி. நித்தமும் தேடினா போதுங்க. அவருடைய தேடி அவர் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறினா போதும். எனக்காய், என் குடும்பத்துக்காய், என் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமே. அர்ப்பணிங்க. அர்ப்பணிச்சு கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே, சத்தியத்தை கேட்டு இந்த நாள் முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி பார்த்து உம்மை பற்றி கொண்டு உம்மை நோக்கி பார்க்குற பிள்ளைகளோட வாழ்க்கையில் பலத்த செயல்களை, பெரிய செயல்களை செய்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிற அன்பு தகப்பனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள்ப்பா. பயங்களை மாற்றி மகிழ்ந்து களிக்கூற செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே நாங்கள் மகிமை துதி கனங்களை செலுத்துகிறோம்ப்பா. இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்குங்க. இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.